Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். VVD 80 years of legacy in consumer goods. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ சார். வணக்கம். வணக்கம். ஒரு மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு பெரிய பரபரப்பாக தமிழ்நாட்டை பரபரப்பாக்குன ஒரு விஷயம் உங்கள் மேலே ஒரு வழக்கு. அந்த வழக்குக்கு பிறகு இப்போ தான் நம்ம சந்திக்கிறோம். என்ன நடந்துச்சு உண்மையிலே அந்த வழக்கில்? உங்கள் சைடு ஒன்று இருக்கும்ல? கரெக்டு தான். அந்த வழக்கு சம்மந்தமாக இப்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அது உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி பேசினா சரி இருக்காதுன்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ நம்மளும் பெயிலில் தான் இருக்கிறோம். அதனால் அது நீதிமன்ற விசாரணையில் இருக்கிறதுனால அது நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அது பிரகாரம் தான் நம்மளும் நீதிமன்றம் சொல்கிற ஒத்துழைப்பு, காவல்துறைக்கு கொடுக்க சொல்கிற ஒத்துழைப்பு எல்லாமே நம்ம ஒத்துழைப்பு கொடுத்துட்டுருக்கோம். மேற்கொண்டு நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்களோ அது பிறகு தான் நம்ம நடத்துக்கிறோம். ஆரம்பத்தில் அதை பற்றி பேசினா நல்லா இருக்காதுன்னு யோசிக்கிறேன். ஆரம்பத்தில் காவல்துறைக்கு எதுவும் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருந்தீங்களா? இல்லை, யாரும் அந்த மாதிரி இல்லை. சம்மன் இல்லைனா கூட பரவாயில்ல, சும்மா ஒரு 2-3 பேர் இந்த விஷயமா அவங்கக்கிட்ட விசாரிக்கணும் வர சொன்னாங்க. யார் டிஎஸ்பி வர சொன்னாரோ, எஸ்பி வர சொன்னாரோ, இல்லை ஸ்டேஷனுக்கு வாங்க எப்படி கூப்பிட்டுருந்தாலும் வந்திருப்போம். எதுவுமே கூப்பிடல. வரும்போதே 100 போலீஸ் வராங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் இன்னொரு 100 போலீஸ் வராங்க. இந்த மாதிரி 100 போலீஸை 500 போலீஸ் வீட்டுக்கிட்ட. அது எதுக்குன்னு தெரியல. வரும்போதே மீடியாவோடு தான் வராங்க. எதனால் இன்னும் ஒன்றும் புரியல. ஸோ போலீஸ் உங்களை ட்ராப் பண்ண பார்த்தாங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அதானே உண்மை. அதாவது விசாரணை செய்யணுன்றதுக்கு 100 பேரை விசாரணை பண்ணுவாங்க. நம்ம என்ன அவ்வளோ பெரிய குற்றவாளியா? இல்லை, நீங்கள் செல்வாக்கான ஆள், பெரிய ஆள் அப்படின்றதுனால இப்போ கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு புரியும். விசாரணைக்கு வாங்க, எஸ்பி ஆஃபீஸ், டிஎஸ்பி ஆஃபீஸ் நீங்கள் போயிடுவீங்க. சுற்றி உள்ள தொண்டர்கள் உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னா அவங்க பாதுகாப்புக்கு ஒரு 100 பேர் தேவை தானே? இல்லை, அதாவது 2 பேர் கூப்பிட்டுருந்தா கூட நான் நேரம் வந்துட்டுருக்கு போகிறேன். அதாவது நம்ம தப்பு செஞ்சதுமுன்னாக்கா நம்ம பயப்படலாம். நம்ம பப்ளிக் சர்வீஸில் இருக்கோம், பொது வழக்கில் இருக்கிறோம், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம். மக்கள் நம்மக்கிட்ட நிறைய பேர் வருவாங்க, போவாங்க, பல விஷயம் சொல்லுவாங்க, பல உதவி கேட்பாங்க. நம்ம ஏதாவது ஒன்று செய்வோம், சொல்லுவோம். அதில் ஏதாவது ஒன்று இப்போ யாராவது ஏதாவது பேசியிருக்கலாம். அதுக்காக நம்ம பொறுப்பாக முடியாது. யார் போனாங்களோ அவங்க என்ன எப்படி மூவ் பண்ணாங்கன்னுன்றது நமக்கு தெரியல. அதை பற்றி விசாரிக்கணும் வாங்கன்னு கூப்பிட்டா நான் வரப்போகிறேன். அதை பற்றி விசாரிக்காமையே சொல்லாமையே திடீர்னு எடுப்புலேயே நேராக இவ்வளோ போலீஸை வீட்டுக்கு வர்றது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லைல்ல. ஒரு கட்சியை நடத்துகிறோம், சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறோம். அப்போ எங்களுக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண மக்களுக்கு என்ன நிலைமைன்றது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்ல. அப்போ இவங்களுடைய குறிக்கோள் என்ன? ஏதோ என்னை திட்டம் போட்டு என்னை முடக்கி என்னை சிறையில் வைக்கணும் அப்படின்னு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அது யாருன்னு சொல்ல முடியும்? இது எல்லாருக்குமே தெரியும் யாராக இருப்பாங்க அப்படின்னு. எல்லாருக்குமே இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும். ஊடகவியலாளரும் உங்களுக்கும் தெரியும். இல்லை, அது நீங்களே சொல்லணும், ஆத்தென்டிகேட்டடாக இருக்கும்ல. இது ஊரறிஞ்ச விஷயம். அதனால் நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் பரவாயில்ல. தப்பு செய்யாமையே நம்மளை முடக்கணும், நம்மளை தூக்கி சிறையில் வைக்கணும்னு நினைக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? நான் இந்த வழக்கோட இது தொடர்பான கேள்வியாகவும் பார்க்கலாம், தொடர்பில்லாத கேள்வியாகவும் பார்க்கலாம். இது உயர்நீதிமன்ற நீதிபதி அந்த வழக்கு விசாரணையில் கேட்டார்ன்றதுனால இந்த வழக்கோட தொடர்பு மற்ற நேரம் உங்கள் மேலே வைக்கப்படுற ஒரு விமர்சனம் தான். உங்களை கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக மக்கள் எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீதிபதி கேட்டார். இந்த மாதிரி விமர்சனங்கள் உங்கள் மேலே இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, மக்கள் எங்கிட்ட உதவி கேட்டு வர்றாங்க, நான் உதவி பண்ணேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறீங்க. உண்மையாகவே அது உதவி தானா, இல்லை அவங்க சொல்கிற மாதிரி கட்ட பஞ்சாயத்தா? பொண்ணு பெற்றவங்க அவங்க அழறாங்க. என் பொண்ணு உயிராக இருக்குதா இல்லை செத்து போச்சான்னு கூட எங்களுக்கு தெரியலங்க, எங்கள் பொண்ணை கண்ணிலையாவது காமிக்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்துக்கு நீங்களாக இருந்தால் என்ன முடிவு எடுப்பீங்க? அப்போ கூட நம்ம என்ன சொல்கிறோன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். நான் போலீஸ் ஸ்டேஷன் தான், நான் அதுதான் சொன்னேன் அவங்களுக்கு. நான் போலீஸ்கிட்ட பேசுகிறேன், போலீஸுக்கிட்ட நீங்களும் போங்க, நான் யாருன்னா அட்வொகேட் கூட அனுப்புகிறேன், போங்க. போலீஸ் போய்ட்டு அவங்க வீட்டில் போய்ட்டு கூப்பிடுவாங்க, ஸ்டேஷனில் வச்சு பாருங்கள். இதை தான் நான் சொல்லி அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் வேறு என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியாதுல்ல. இரவு நேரம் நான் வீட்டுக்கு போயிட்டேன், எனக்கு தெரியாது. இல்லை, இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க அப்படின்னா அதுக்கு லீகலாக ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல. கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, அதுக்கு ரசீது கொடுப்பாங்க. அதுக்காக தான் நான் 2 அட்வொகேட்டை கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிறேன். அட்வொகேட்டும் இருக்கிறாங்க, அவங்களையும் அனுப்புகிறோம். அது என்ன அவங்களுக்கு என்னவோ உதவி, ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய்ட்டு அவங்களுக்கு உதவி பண்ணி விடுங்கப்பான்னு சொல்லிட்டு நான் போயிடுறேன், அவ்வளோதான். அவங்க ஸ்டேஷனுக்கு தான் போயிருப்பாங்க, ஸ்டேஷனுக்கு தான் போகணும். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது நமக்கு எந்த விஷயமும் தெரியாது.
இல்லை சார், அதுக்குள்ள பல புரளிகள். நீங்கள் வந்து ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் உள்ள ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு விஷயத்தை நம்ம போலீஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம், லீகலாக கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அதை கோர்ட்டில் சொல்கிறது ஈஸி. சார் எங்கள் பொண்ணை காணோம், நாங்கள் இது பண்ணோம், ஒரு போலீஸுக்கு போங்கன்னு சொன்னார், கூட 2 அட்வொகேட்டை எங்கள் கூட அனுப்பிச்சி வச்சா, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம், போலீஸ் நடவடிக்கை எடுத்துச்சுன்னா கோர்ட் இதுக்குள்ளே வந்திருக்கவே செய்யாது, அது வந்து லீகலாக தான் எல்லாம் போச்சு அப்படின்னு. அது வந்து அந்த பொண்ணுடைய பெற்றோர்கள் அவங்கள தானே கேட்கணும். அவங்க தானே அந்த நம்மக்கிட்ட வராங்க, நம்மக்கிட்ட சொல்லி நம்ம போயிட்டு அவ்வளோதான், நம்ம சப்ஜெக்ட் அதோடு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க எப்படி அவங்க முறையாக மூவ் பண்ணணுன்றது அது அவங்க தானே. இல்லை இப்போது அந்த பெண்ணோட பெற்றோர் வந்து சென்னை சேர்ந்தவங்க இல்லைன்னு நினைக்கிறேன், தேனியை இல்லை இல்லை ஆமாம். அவங்க எப்படி அங்கேருந்து உங்களை வந்து சேர்ந்தாங்க தெரியல. அதாவது யார் மூலியமோ பார்த்துட்டு இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறாங்க, பொண்ணு வந்து பையன் வந்து அந்த ஊர், பொண்ணு அங்கே தான் இருக்குது, அங்கே யாரை போய் பார்த்தா பார்க்க முடியும் அப்படின்னு அதை கேள்விப்பட்டு வராங்க. ஜாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராலாம் வந்து நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது ஜாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக நம்ம பேசுறதுக்கான முதல் ரீசன் என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு குடிமகனுக்கு கொடுத்துருக்கிற உரிமைகளில் முக்கியமான உரிமை வந்து அவனுடைய வாழ்க்கையை பற்றி அவனே நிர்ணயிச்சுக்கிறது, தன்னுடைய வாழ்க்கை துணையை தானே தேர்ந்தெடுத்துக்கிறது. இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிற விஷயம் வந்து அதுக்கே கொஞ்சம் ஆப்போசிட்டாக தானே இருக்குது. நான் எதுவுமே செய்யலையே. இல்லை உங்கள் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு இப்படி எடுத்துக்கோங்களேன், அந்த வழக்கு, அந்த வழக்கினுடைய அந்த பேஸ் வந்து அதுக்கு எதிரானதான. அதாவது அவங்க பார்க்கணுன்னு தான் சொன்னாங்க. அதாவது பிரித்து கொடுங்கன்னு சொல்கிறதோ இல்லை அவங்களுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்கிறதுன்றது வந்து அது அப்புறம். அவங்க இருக்கிறாங்களா இல்லையா, என் பொண்ணு உயிராக இருக்கதா இல்லையான்றதே எனக்கு தெரியல, சந்தேகமாக இருக்குது. நான் 1 மாதம் ஆகிடுச்சு, என் பொண்ணு நாங்கள் பார்க்கக்கூடல, கண்ணால் கூட காமிக்க மாட்டுறாங்க, அதனால் எங்களுக்கு பொண்ணு பார்க்குறதுக்காவது எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்றாங்க. அப்போது நம்ம என்ன செய்கிறோன்னாக்கா, நீங்கள் போலீஸ் போங்க, நான் போலீஸ்கிட்ட பேசுகிறேன், அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர்கிட்ட நான் பேசுகிறேன், நான் சொல்கிறேன், நம்ம அட்வொகேட் யாருன்னா இருப்பாங்க, அவங்களை கூப்பிட்டு போங்க, அவங்க போலீஸ் உதவி பண்ணுவாங்க, இதை தான் நான் சொல்லி அனுப்புகிறேன். அப்போது வந்து அந்த பெண்ணோட அப்பா அம்மாவும் உங்களை ஏமாற்றிட்டாங்களா? அதுக்கு நான் எதுவும் சொல்ல முடியாதுல்ல. இல்லை இப்போ நீங்கள் வந்து நான் அவங்களுக்கு நல்லது செய்ய தான் போனேன், இப்போ அவங்களால ஒன்று வந்துருச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிட்டு அவங்க ஒன்று பண்ணிட்டாங்களோ? அதாவது அவங்க இருக்கிற ஏரியா வேறு, திருவள்ளூர் பக்கத்தில், திருவள்ளூர் தாண்டி திருவள்ளாங்கன்ற ஏரியா. நான் வந்து இங்கே பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கிறேன். நான் என் வீட்டில் இருந்தால் நான் இப்போ டெய்லி போகிறப்போ வந்து பக்கத்து வழியில் இருக்கிற ஒரு ஹோட்டல், அங்கே நான் போவேன். அங்கேயும் வந்து மக்கள் தேடிட்டு அங்கே வந்து நின்று இருப்பாங்க. அங்கே வருவோம், பேசுவோம், ஒரு காஃபி சாப்பிட்டு ஆளுங்கிட்ட பேசிட்டு ஆளுங்களுக்கு காஃபி வாங்கி கொடுத்து நான் போயிடுவேன், அவ்வளோதான். அந்த மாதிரி என்னை பார்க்குறது அங்கே இருந்தாங்க. அந்த இடத்துக்கும் அவங்க இருக்கிற இடத்துக்கும் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் இருக்கும். 20 கிலோமீட்டரில் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள். அதனால் நான் என் வீட்டுக்கு நான் போயிட்டேன், நான் சொல்லிவிட்டு அவங்க பார்த்துக்கிட்டோமே, அவ்வளோதான். ஒரு உதவி தான் செய்ய முடியும். அதுக்காக நம்மள நேரடியாக போயிட்டு பேசுறதுலாம் முடியுமா? அந்த மாதிரிலாம் கிடையாது, இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது. யாராவது ஒரு அட்வொகேட்டை கூப்பிட்டு சொல்லிவிடுவோம். லீகலாக தான் இது வரைக்கும் யார் வந்தாலும் அது சட்ட ரீதியாக என்ன பேசணும், என்ன பண்ணணுமோ அதுதான் நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம். அன்றைக்கும் அதுதான் பண்ணோம். இப்போது நீங்கள் ஒரு அரசியலில் இருக்கிறீங்க, எதிர்க்கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கிறீங்க, காவல்துறை வந்து என்னை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுச்சு அப்படின்னா, இது ஆளுங்கட்சியினுடைய தலையீட்டினால் நடந்த விஷயம்னு நினைக்கிறீங்களா? அது எல்லாருக்குமே தெரியும் எதனாலன்னு. என்னை வந்து அடக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் தெரியல. இல்லை இப்போது இந்த ஒரு 4 வருஷத்தை எடுத்து திமுக உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், அதிமுகவுக்கு எதிர்ப்பாக வந்து திமுகவுக்கு எதிர்ப்பாக வந்து யாரும் இல்லை பேசுறதுக்கு. எல்லாமே வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க, அதிமுக இருக்கிறாங்க, அதோடு நாங்கள் இருக்கிறோம். இந்த பிஜேபின்றது வந்து தேசிய கட்சி, அவங்க அது வேறு. அதனால் இப்போ இருக்கிற அவங்களுக்கு எதிர்பார்க்கிற கட்சிகளை எல்லாருமே ஆஃப் பண்ணன்ற கூட நினச்சிருப்பாங்க. அதில் வந்து என்ன ஆஃப் பண்ணிட்டாக்க அதுக்கப்புறம் அதிமுக மட்டும் தனிமைப்படுத்திடலாம்ன்ற மாதிரி நினச்சிருக்கலாம். இல்லை சார், இப்போது அதிமுக கூட்டணியை பார்த்தா திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் வந்து இப்போ ஒரு தராசு எடுத்து வச்சோம் அப்படின்னா, திமுக கூட்டணி தான் வலுவாக இருக்குது, நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க, செல்வாக்கான கட்சிகள் இருக்காங்க. அதிமுக கூட்டணி நீங்களே சொல்கிற மாதிரி கூட்டணி அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது பாஜகவும் நீங்களும் மட்டும்தான் நினைக்கிறேன். வேறு யாரும் அந்த கட்சியோட கூட்டணி கன்ஃபார்ம் பண்ணி இப்போதைக்கு இல்லை. தேமுதிகவுமே வந்து ஒரு மதில் மேல் பூனையாக தான் இப்போவும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துலையும் அதிமுக கூட்டணியோ இல்லை உங்களையோ முடக்கணும்னு சொல்லிட்டு திமுக நினைக்கணும். அதுதான் அவங்களுக்கு கிட்ட தானே தெரியும், அது காவல்துறை கிட்ட தானே தெரியும். உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும்ல, அரசியல்வாதியாக உங்களுக்கு ஒரு பார்வை. அதாவது சட்டமன்றத்திலையும் நாங்கள் வந்து அரசுக்கு எதிர்ப்பாக பேசலை, நியாயமான கோரிக்கை பேசுகிறோம். அது அரசுக்கு எதிர்ப்பாக தெரியும். வேணுன்ட்டு அரசை குற்றம் சாட்டி பேசுகிறதோ சொல்கிறதெல்லாம் இல்லை. வெளியில் நாங்கள் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறதோ வந்து இந்த தவறுகள் இருந்து இந்த தவறுகளை வந்து சரி பண்ணிக்கணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு தான் நாங்கள் பேசுகிறோம். வேணுன்ட்டு ஒரு கட்சி மொழியோ இல்லை ஒரு அரசாங்க மொழியோ குற்றம் சொல்லணுன்றது அவசியம் இல்லை. அதாவது ஏதாவது தவறு நடந்தால் இது தவறு, இது வந்து சரி பண்ணிக்கோங்க, இது இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இதுதான்
இதனால் போயிட்டு நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணணும், சிறையில் வைக்கணுன்றது வந்து எந்த விதத்தில் அது நியாயமாக தெரியல. இல்லை, இப்போது மற்ற தலைவர்களும் இப்போ திமுகவை எதிர்க்க நிறைய தலைவர்கள் இருக்காங்க. எல்லோரும் மேலேயும் இப்படியான ஒரு வழக்கு சொல்லப்படுறது இல்லைல்ல. இப்போ உங்களை வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஸ்பெசிஃபிக்காக என்ன ஒழுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் ஒன்று இருக்கும்ல. அந்த கேஸ் சம்மந்தமாக கேட்கல, பொலிட்டிக்கலாக ஒரு ரீசன் இருக்குல்ல உங்களை ஒடுக்கணும்னு நினைக்கிறது. அதை தான் சொல்கிறேன், அவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும் எதனாலன்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியல எதனாலன்னு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால என்னை ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். கடந்த முறை உங்களை பேட்டி எடுத்தவும் சரி இப்பவும் சரி விஜய் மேலே வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் அவர் வந்து உங்கள் கூட்டணியினுடைய அடிமடியிலே கை வைக்கிற மாதிரி அதிமுக தொண்டர்கள் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அந்த கட்சியே வந்து பாஜக சீரழிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு அதிமுகவுக்கான ஆல்டர்னேட்டிவ் அவரை கை காட்டுறாரு. இது உங்கள் கூட்டணிக்கு பிரச்சனையாக வராதா? ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். VVD 8 years of legacy in consumer goods.